அது பிரபாகரன் அவர்களே ஏற்றுக்கொள்ளாத விஷயம் தானேங்க. இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டு அரசியல எங்களோட அரசியலுக்கு நீங்க கொண்டு வராதீங்க, எங்க போராட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்கன்னு எத்தனையோ முறை பிரபாகரன் சொல்லியிருக்காரு. அது போக தமிழ் தேசியம், திராவிட தேசியம் இது எல்லாமே வெவ்வேற. பெரியாரே அவர் தேசிய எல்லைகளை தாண்டி தான் இருந்தாரு. இன்னும் பல இடங்கள்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் ஜப்பான்ல இருந்தாலும் அவர்களும் திராவிடர்கள் தான் சொல்லியிருப்பாரு. இன்னும் நீங்க ஜார்க்கண்ட் இங்க எல்லாம் வந்து ஆதி திராவிடர்கள்னு அங்க இருக்கிற பழங்குடி மக்களே அவங்களே அழைச்சுக்கிறாங்க. அந்த திராவிடம்ங்கிற சொல்லாடல் வந்து தவறான சொல்லாடல் மாதிரி சீமான் சித்தரிப்பது வந்து மக்கள்கிட்ட போய் சேராது, அது எடுபடாது. அதுதான் பிரச்சனை. அதுதான். அப்ப அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, அது எதிர்காலத்துல வந்து என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுதல், தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துதல் என்று வரும்போது அது வந்து வாக்காளர்களால் விரும்பப்படாத ஒரு விஷயமாக இருக்கும்.